உங்க விஜய் உயிர் என்ன வரனா எனக்கு ஒண்ணு இல்ல சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. தர்மத்தாயின் தவ புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார். அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நமது கரூர் சொந்தங்களுக்காக 2 நிமிடம் மௌனாஞ்சலி. இதெல்லாம் இல்லாம நான் பேசுறது இல்லீங்கண்ணா. அண்ணா நீங்க நல்லா பேசிட்டீங்கண்ணா, அப்பதானே நமக்கு ஒரு நல்ல டெம்ப்ட் வருங்கண்ணா. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் அவன் இன்னும் திருந்தல மாமா. யாரு ஓடுனது? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா எதுக்கு உனக்கு மாச சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கு இந்த மிரட்டா வேலை வச்சுக்காத, அதுக்கு இந்த மிரட்டா வேலை வச்சுக்காத. ரைட் எதுக்கு மச்சான்? அது அது அந்த பீதி இருக்கட்டும்டா. பஞ்சு டைலாக்கா பேசுற நீ, என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வா. அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. சரி சரி பயப்படாத நீ. என்னடா கண்ணு? யோ என்ன அது? எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து மூஞ்ச கட்டி இந்த பொண்ணை பயமுத்துறதே வேலையா போச்சு. பாரு எப்படி வாங்கிட்டான். 11 மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க. 11 மணிக்கு பேசினாலோ இல்ல 10 மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா? வானதிகா, உங்களுக்கு எப்பெல்லாம் ஆண் நண்பர்களுடன் பேசுறதுக்கு ஆசை வருவோ அப்பெல்லாம் ஒண்ணு பண்ணுங்களா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க கூடால வருவாங்க, நீங்க பேசி முடிக்கிறது வர உங்க பக்கத்திலேயே இருப்பாவ. பேசி முடிச்ச பிறகு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க ஸ்டேஷன் போட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்முறை நடக்கிற கிரைம் ரேட் 100 வகை இருக்கு. நான் சொல்ல அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை நடக்கக்கூடிய டாப் 5 மாநிலங்கள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா. 5மே பிஜேபி ஆள மாநிலம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. அறிவு இல்லையாடா? வயசு புள்ளைய பொம்பளை புள்ளைய அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவியா? சரி, அவனுக்கு தான் அறிவு இல்லை. இந்த பொம்பளை பிள்ளை காலேஜ் படிக்கிற உனக்கு அறிவு இல்ல. ஆசாபாசம், காதல், சொத்து, சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். அவனை நம்பி போய் அவன் சினிமா டைலாக் பேசிருப்பான். 10 பேர் வந்தாலும் நடிப்பேன், 20 பேர் வந்தாலும் நடிப்பேன். அவன் சினிமாவை பார்த்து டைலாக் பேசிருப்பான். சரியா? அதை நம்பி நீ போயிட்ட. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் மல்லு கட்டி ஜெயிக்க முடியும். ஒருத்தனை 3 பேர் வந்தாங்கன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? 2க்குமே அறிவில்லாம போய் இன்னைக்கு நீ வெறி நாய்க்கு இறையாயிட்ட. தெரியாதரமா பட்ட. இந்த பெத்தவங்களுக்கு என்னங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு ஃப்ரீடம் கொடுக்கறோம் வளர்க்குறீங்க. என்ன ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க பிள்ளைக்கு? நம்ம புள்ள மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா, இல்லீங்கல. உங்க புள்ள மேல ஒரு நம்பிக்கை வச்சு உங்க பிள்ளைய காலேஜ் விட்டுக்கீங்க, வெளியில விட்டுக்கீங்க, ஃப்ரீயா போயிட்டு வரட்டுங்கிறீங்க. ஃப்ரீயா போயிட்டு வரட்டும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த வெறி நாய்களை பத்தியா நீங்க நினைக்கல? உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கே? ரொம்ப கேவலமா இருக்கே. ரொம்ப வாடுறானே. தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கிரீஸ் தடவல் அணி. நீங்களா யாருடா? How do I tell you? நாற்காலி பாதுகாப்பு அணி, டிரான்ஸ்பார்மர் பாதுகாப்பு அணி. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? கக்கூஸ் தண்ணீர் பாதுகாப்பு அணி. டேய் லூசாடா நீ. ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. மரமேறிகளை தடுக்கும் அணி, வாகன துரத்தல் தடுப்பு அணி. தெரியாது போல நம்மளை பத்தி.
வேன் காவல் தடுப்பு அணி, குண்டு எறிதல் தடுப்பு என பல்வேறு அணிகளை உருவாக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார் தவிக தலைவர் விஜய். ஏற்கனவே குழந்தைகள் முன்னேற்ற அணியை உருவாக்கி பரபரப்பை உருவாக்கிய நிலையில் புதிய அணிகளை உருவாக்கி மீண்டும் சர்ச்சை. கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அதில் நம் குடும்ப உறவுகளான 41 உயிர்கள் பலியாயினர். அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. என்னது? தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. கரூர் மாவட்டத்தில் வசிக்கும் ராம்குமார் டிவிகேவின் உள்ளூர் நிர்வாகியாக பணியாற்றுகிறார் என கூறப்படுகிறது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பின் மூலம் விஜயின் பிரச்சாரங்களை ஒழுங்கமைக்கும் பணியில் இருந்தார் என கூறப்படுகிறது. சம்பவத்தன்று கூட்ட நெரிசலை நிர்வகிக்கும் குழுவின் தலைவராகவும் இவர் செயல்பட்டதாக தெரிகிறது. சிபிஐ அதிகாரிகள் ராம்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். தம்பி, உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழக்கையா? அவரது குடும்பத்தினர் ராம்குமார் வெளியூருக்கு சென்றதாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராம்குமாரை முக்கிய சாட்சியாக கருதி அவரது மொபைல் ரெக்கார்டுகள், வங்கி பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவையும் சோதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. அவருடன் சிசிடிவி காட்சிகள் இருந்த ஹார்ட் டிஸ்கும் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இதனாலேயே சிபிஐ அதிகாரிகளின் சந்தேக வலயத்திற்குள்ளும் வந்துள்ளார் ராம்குமார். அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? தற்போது ராம்குமாரை தாவேகா தலைமை எங்காவது பதுக்கி வைத்துள்ளதா, அல்லது அவரே போலீஸ் விசாரணை அல்லது அவரே சிபிஐ விசாரணைக்கு அஞ்சி தலைமறைவாக உள்ளாரா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். வந்துட்டாயா, வந்துட்டாயா. வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான். அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது. 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி. வேகத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. நல்ல துப்பு கெட்ட குடும்பம். தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவை சினிமாவா பாருங்க. சினிமாவா பாருங்க. உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புற ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. என்ன வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும். தெரியாம தான் கேக்குறேன்.
இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.